வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். சட்டசபையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனை பேச அனுமதிக்க வேண்டும் என அதிமுகவினர் குரல் எழுப்பினர். அதிமுக பக்கம் இருந்து சட்டம் வருகிறது என கேள்வி எழுப்பிய சபாநாயகருக்கு அமைச்சர்களுக்காக சபாநாயகர் பேசும்போது எனக்காக அதிமுகவினர் பேசக்கூடாதா என வானதி கேள்வி எழுப்பினார். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம், அவரது மகன் ஓ பி ரவீந்திரநாத், புகழ்ந்தேந்தி ராம்குமார், ஆதித்தன், கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருந்தனர். இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையம் தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. 2 கோடி ரூபாய் சொத்து குவித்த வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அமைச்சர்களாக இருந்த பொன்முடி வாய்க்கொழுப்பு பேச்சு காரணமாக பதவி இழந்துள்ளார். செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் சிக்கி பதவி இழந்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் அமைச்சர்கள் துரைமுருகன், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் சிக்கலில் உள்ளனர். தற்போது ஐ. பெரியசாமிக்கும் அதே நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் நேற்று மாற்றம் செய்யப்பட்டது. பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டனர். இருவரின் ராஜினாமா கடிதங்களும் ஏற்கப்பட்டதாக கவர்னர் மாளிகை தெரிவித்தது. பொன்முடியிடம் இருந்த வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கும், செந்தில் பாலாஜியிடம் இருந்த மின்சாரம் அமைச்சர் சிவசங்கருக்கும் கூடுதலாக ஒதுக்கப்பட்டது. மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற்றார். அவர் ஏற்கனவே பால்வளத்துறை வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவருக்கு மீண்டும் பால்வளத்துறையே அளிக்கப்பட்டு நேற்று மாலை ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மே 3ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஹல்காம் சம்பவத்தை முன்வைத்து ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கோர மாட்டேன் என்று அம்மாநில முதல்வர் உமர் அப்துல்லா திட்டவட்டமாக கூறியுள்ளார். காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற சம்பவத்துக்கு பழிக்கு பழி வாங்கும் வகையில் பாகிஸ்தான் மீது மீண்டும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா கூறினார். பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணையில் ரஷ்யா மற்றும் சீனா தலையிட வேண்டும் என்று பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் முன்மொழிந்துள்ளார். இந்தியா சொல்வது குறித்து அறிய ரஷ்யா மற்றும் சீனா அல்லது வேறு ஏதேனும் மேற்கத்திய நாடுகள் ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும். பஹல்காம் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்களை காட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த விவகாரத்திலிருந்து தப்பிக்க பல்வேறு நாடகங்களை பாகிஸ்தான் அரசு அரங்கேற்றி வருகிறது. அதில் ஒன்றாக சர்வதேச விசாரணை வேண்டும் என்று இப்போது கூற தொடங்கியுள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தின் போது காங்கிரஸ் முதல்வர் சித்தராமையா காவல்துறை உயரதிகாரியை அடிக்க பாய்ந்த வீடியோ வைரல் ஆகி வருகிறது. பயங்கரவாதி தஹாவூர் ராணாவுக்கு மேலும் 12 நாட்களுக்கு என்ஐஏ காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.